சாப்பிட்டீங்களா? இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்ணும். நான் காலையில 5 மணிக்கெலாம் வந்துட்டேன் சிஸ்டர். 5 மணிக்கெலாம் வந்தேன் அந்த வாய்க்காலில் வந்து தண்ணி வந்து சட்டுல தண்ணி போதும் பாருங்க. அந்த வாய்க்காலில் வீசினாக்கா மீன் கிடைக்கும். அதில் வந்து தண்ணி காற்று அதிகமாக இருக்குது. ஆனால் வீசுறதுக்கு வலை வீசுறதுக்கான வாட்டம் ஒன்றும் இல்லை, சரியில்லை. அப்படியே வந்து உட்காந்து பார்த்தேன். காற்று ஓவராக இருந்தோடனே சரி ஒரு லைவ் ஒன்று போட்டு போவோம், மக்களுக்காக இதோட வீராண ஏரியா வந்து சுற்றி காமிக்கும் அப்படின்ட்டு 1 hour ஆகிடுச்சு. அது ஒன்றும் மீன் கிடைக்காததுனால வந்து சும்மா உட்காந்து பார்த்து வீடியோ போட்டுட்டு வரேன். 10வது வந்து 4:30 4:30 மணிக்கு தான் வீட்டில் இருக்கும்போது லைவ் போடுவேன். இது மீன் பிடிக்க வேண்டிய இடம். நீங்கள் இடத்த அது பாருங்கள். போய் மீன் பிடிப்பேன். இது வந்து காட்டமன்னார்குடி சேத்தியாத்தோப்பு. காட்டமன்னார் வந்து சேத்தியாத்தோப்பு போகிற லைனில் கந்தவமோரங்கிற இடத்துல இருக்கேன். இப்படியே நேராக போனால் காட்டமன்னார்குடி. காட்டமன்னாடி இந்த மைல் கல் பாருங்கள், 8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு போகிற லைன் இது. இந்த மாதிரி லைவ் போடுங்கண்ணா. ஒரு போடுறேன் சிஸ்டர். அதை வந்து நான் வந்து மீனுக்கு வர இடம், பிடிக்க வேண்டிய இடம். இங்கே லைவ் போடுறதுக்கு இப்போ நான் வந்து மீன் பிடிக்கல, லைவ் போட்டுடுறேன். நான் செல்லு வச்சுருந்தேன்னாக்கா தண்ணியில் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் தலையில் வந்து தூக்கி கட்டிடுவேன். அது வந்து எடுத்தாக தண்ணி வந்து பட்டும் அப்படின்ட்டு நிறையா பேர் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வந்து அவங்களுடைய சந்தோஷத்துக்காக. ஏன்னா நம்ம வந்து வீராணகிரி வந்து நம்ம பார்த்துட்டு டெய்லி இது சுற்றுலா மையம் தான். இப்போ சுற்றுலா மையத்தில் வந்து நியூஸ் போட்டாவோட இந்த இடத்துல தான் எடுப்பாங்க. நிறைய நடிகர்லாம் வந்திருக்காங்க. கார்த்தி சார் படம் ஒன்று எடுத்தாங்க பாருங்கள். அது நான் உட்காந்துருக்கிற இந்த இடத்துக்கு நேராக தான் குதிரையில் போகிறது. வந்து இந்த இடத்துக்கு நேராக தான் போகிறது மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. இங்கேருந்து நேராக வந்து காட்ட முன்னாடி நேராக கோயில் இருக்கிற இடம். மாஸ்டர் ஜேடி ஹாய் பிரபாகரன் அப்படின்றது வந்திருக்காங்க. வாங்க, வணக்கம் நண்பர்களே. ஆளுக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. வீராண ஏரி கரையில் இருக்க வீராண பார்க்குறேன். வணக்கம் பிரபாகரன் நண்பா அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. மீனுக்கு தான் வந்தேன். அந்த இடத்துல மீன் கிடைக்கல. நினச்சி லைவை போட்டு லைவை காமிக்கும் ஏரியா காமிக்கணும்னு உட்காந்துட்டேன். எப்பயும் போல் 4:30 மணிக்கு லைவ் போடுவேன். இது வந்து உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சி. வீராண ஏரியா வாங்க சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சிறப்பு நிகழ்ச்சியாக போட்டிருக்கேன். ஆளுக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. வணக்கம் பிரபாகரன் நண்பா அப்படின்றாங்க. வாங்க, வணக்கம் வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? காற்று வழக்கம் போல் வந்து இப்போ ஒரு வாரமாக ஓவராக காற்று வந்து கம்மியாக இருந்ததுலாம் இப்போ வந்து அதிகமாக போயிடுச்சு. அதிகமாக நடந்துட்டு இருக்கு. எட்டு கிலோமீட்ரு காட்டமன்னாடி போகிற லைனில் நிற்கிறோம். வணக்கம் பிரபாகரன் அண்ணான்றாங்க. இப்படியே போனால் காட்டமன்னாடி. நம்ம இருக்கிறது வந்து கந்தகுமாரம். அப்படியே பார்த்து இப்படி பார்த்தீங்கன்னாக்கா சேத்தியாத்தோப்பு. இப்படி போனால் சேத்தியாத்தோப்பு, இப்படி வேணால் காட்டமன்னாடி. வந்த பைக்கு நிற்கிது, வண்டி 2 வீலர் தான் வந்தேன். மீன் பிடிக்க என்ன தேவைன்னா ஆவணங்கள் இருக்குது. வலை இது வந்து மீன் பிடிச்சி போடுற சிக்கம். மீன் கிடச்சது 2 மீன் தான் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா உயிரோடு தான் இருக்குது இன்னும். அது ஒன்று செத்து போயிடுச்சு, ஒன்று தான் உயிரோடு இருக்குது. இது சிலேப் மீன். இது வந்து செத்தகண்டம்பாங்க. இது குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிட திகட்டாது. அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மீனை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீன் வந்து
அரை கிலோவுக்கு மேலாடம் வரும்.